டேய் ககன், உன்னுடைய கோபம் எனக்கு தண்டனடா. உன் பாசம்தான் என்னோட வாழ்க்கைடா. நான் சாகிறதுக்குள்ள ஒரே ஒரு வாட்டி அப்பான்னு உன் வாயால கூப்பிடுறா. எவ்வளவு வருஷம் ஆச்சுடா, எவ்வளவு வருஷம் ஆச்சு நீ அன்பா பாசமா என்ன அப்பான்னு கூப்பிட்டு. நான் சாகிறதுக்குள்ள கூப்பிடுவல்ல, அப்பான்னு கூப்பிடுவல்ல என்ன அப்பான்னு கூப்பிடுவல்ல, என்ன அப்பான்னு கூப்பிடுறா, என்ன அப்பான்னு கூப்பிடுறா ககன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ சார். பூமி பூஜை அன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா நம்ம டீல் முடிஞ்சு போயிடும். நாங்க கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிச்சிடுவோம். கண்டிப்பா. பூமி, பூமி, பூமி. வணக்கம் மேடம். வணக்கங்க. என்னப்பா? நம்ம பையர்மா, நம்ம கையெழுத்து போட்டு முடிச்சிட்டா இந்த டீல் க்ளோஸ் ஆயிடும். அதை கொடுங்க. இந்தாம்மா, சைன் போடு. அம்மா, கையெழுத்து நான் போடுறதா இருந்தாலும் நான் போடணுமா வேணாமாங்கிறது உன் கையில தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி காத்து அடிச்சதே இல்லையே. பேபி, என்ன நடக்குதுன்னு உனக்கு ஏதாவது புரியுதா? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. இதுல புரியாம இருக்க என்ன இருக்கு? இவ கையெழுத்து போடுறது அத போட்டோல இருக்கிறவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நீ இதே மாதிரி பேசினா என் மம்மி கிட்ட சொல்லிடுவா. வேண்டாம் தாயே, உனக்கு ஒரு கும்பிடு. இல்ல, நான் இந்த கையெழுத்து போடல. என்னாச்சுமா பூமி? அது இல்லப்பா, இந்த இடத்த விக்கிறது அம்மாவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன்ப்பா. நான் விற்க வேண்டாம்னு சொன்னதுக்கு பூமி பூஜை நடத்தி என்ன ரொம்ப டென்ஷன் படுத்தினாங்க. அந்த டென்ஷனையும் என்னால தாங்கிக்க முடியல. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வேண்டாம் வேண்டாம் தானே சொல்லிட்டு இருந்தேன். அப்பவே நிறுத்திருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாங்க. அப்பா, பூமி பூஜை அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா அங்க என்ன நடந்துச்சு நீங்களே பாத்தீங்கல்ல. எலும்பு கூட வெளியில வந்துச்சு. அப்பவே எனக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தோணுச்சு. இப்போ திரும்பவும் கையெழுத்து போடும்போது இப்படி நடக்குது. அம்மாவுக்கு இந்த இடத்த விக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன்ப்பா. அங்க நமக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு போலீஸ் ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நாம அந்த இடத்த விற்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன்ப்பா. உண்மையிலேயே என் அம்மா நெருப்புல தான் எரிஞ்சாங்களா, இல்ல யாரோ கொன்னுட்டு நெருப்புல எரிஞ்சிட்டாங்கன்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்பா. அது வரைக்கும் நாம எந்த முடிவும் எடுக்க முடியாது. போயிட்டு வரேன் சார்.
மேடம், லில்லிக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சு. அவங்க முழிச்சதும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னீங்கல்ல, சொல்லிட்டேன். வச்சிடுறேன் மேடம். என்ன செரிய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நக்ஷத்ராவுக்கு விவாகரத்தை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்ச நீ எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு எங்க அப்பாவை சீட் பண்ணன்னு இந்த மொத்த சொத்தையும் ஆட்டைய போடுறதுக்கு பிளான் போட்டிருக்கேன்னு எல்லாமே வெளியில வரப்போகுது. அதுக்கப்புறம் உனக்கு கோர்ட்ல தண்டனை கொடுப்பாங்க. நீ உள்ள போய் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியோ என்னவோ. அதுக்குள்ளேயே எங்க அப்பாவோட விஸ்வரூபத்தை நீ பார்க்க போற. அவங்க பாயிண்ட் பிளாங்க்ல அவங்களே கன்னை வச்சு சுட்டுக்கிறது இதுதான் நினைக்கிறேன். நக்ஷத்ரா, ஜெயில் கம்பி நட்சத்திரத்தை எண்றதுக்கு ரெடியா இருந்துக்கோ. மேடம், டேய், ஒரு வேலை இருக்கு. உயிர் இருக்கணுமா இல்ல உயிர் எடுக்கணுமா? உயிர். ஓகே மேடம். அந்த மூச்சை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கு முன்னாடி அவ ரூம்ல பவர் ஆஃப் பண்றத மறந்துடாத. ஓகே மேடம். பூமி, லில்லிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இன்னையோட அந்த அபூர்வ சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச தரித்திரமே ஒளிஞ்சிரும். அந்த குடும்பமே ஒரு தருத்திரம். இனி புதுசா பிடிக்க என்ன இருக்கு? அண்ணா, சோபா சந்திரா அத்தை இருக்கும்போது அந்த வீடு கோவில் மாதிரி இருந்ததுன்னா, அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த அபூர்வா இப்படி மாத்தி வச்சிருக்கா. அவ்வளவுதான். லிலே, லிலே, இப்ப எப்படி இருக்கு? ஃபைன் டாக்டர். போலீஸ் லாயர்லாம் இங்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ண போறாங்க. நீ உண்மையை சொல்றவல்ல?